ஹரி ஓம், வெல்கம் டு சுமிஸ் வெஜ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முருங்கைப்பூ துவையலுங்க. சுவையான முருங்கைப்பூ துவையல். இது ரத்த சோகை நோய்க்கு ரொம்ப நல்லதுங்க. அதுக்கு பாருங்கள், தேவையான பொருள் பாருங்கள். நல்ல முருங்கைப்பூ வந்து உங்களால் எவ்வளோ எடுக்க முடியுமோ நல்ல இவ்வளோ எடுத்துக்கோங்க. அதுக்கு கொஞ்சமாக தேங்காய், இந்து உப்பு, காய்ந்த மிளகாய், மிளகு 2, அதுக்கப்புறமா புளி கொஞ்சம், கடலைப்பருப்பு கொஞ்சம், சிறிதளவு சீரகங்க. இதெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வானிலையில் என்ன பண்ண போகிறோன்னா, கடலை பருப்பு, மிளகாய், சீரகம், மிளகு, புளி வந்து கடைசி இதெல்லாம் போட்டு நம்ம வறுக்க போகிறோங்க. இப்போ நான் ஒரு வானலியில் இதெல்லாம் எடுத்து போட போகிறேன். நான் இதை பாருங்கள், வானலியில் இதெல்லாம் போட்டு நான் நல்லா வறுத்துட்ருக்கேங்க. நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சமாக தேங்காய் போட்டுக்கலாங்க. கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்துருச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, முருங்கைப்பூ வச்சுருக்கோங்களா, அதை போட போகிறோங்க. அதை போட்டு நல்லா வதக்கணுங்க. ரொம்ப வதக்கணும்னு இல்லை, கொஞ்சம் அந்த பச்சை வாசனை போகும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற உப்பை போட்டுடலாங்க. சிறிதளவு உப்பு, இந்து உப்பு எடுத்துருக்கேங்க. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுபடட்டும். நல்லா அந்த காரம் அந்த இதெல்லாம் மிளகாயில் வறுத்த பின்னாடி இந்த முருங்கைப்பூ கொஞ்சம் வதக்கணுங்க. பூ நல்லா சுருங்கி வதங்குது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதங்கணுங்க. பச்சை வாசம் போகிற மாதிரி வதங்கணும். நம்ம முதல்ல எவ்வளோ போட்டோம், இப்போ பூ நல்லா சுருங்கிருச்சு. இந்த துவையல் வந்து கருப்பு கவுனி கஞ்சி, மாப்பிள்ளை சம்பா கஞ்சி, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க காலையில் இந்த துவையில் வெறும் வயிற்றில் எப்படின்னா கொஞ்சமாக சுடுசாதம் வச்சு அதில் கொஞ்சம் பிசைஞ்சு நெய் கொஞ்சம் விட்டு ஒரு துளி இந்து உப்பு போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடடா, அந்த அல்சர் இருக்கிறதும் சரியாக போயிடுங்க. அதே சமயத்தில் வந்து அல்சர் இருக்கவங்க சாப்பிடணுன்னா மிளகு விட்டு போட்டுக்கோங்க. காய்ந்த மிளகாய் விட்டுருங்க. புளியும் கொஞ்சமாக போடுங்க, மற்றது விட்டுருங்க. இதெல்லாம் போட்டு சாப்பிட்டா அவ்வளோ நல்லதுங்க. ரத்தம் ஊறும், ஞாபக சக்தி அதிகரிக்கும். நம்ம சாதாரணமாக பீட்ரோல் அதிகமாக இருக்குங்க. இந்த பீட்ரோல் இல்லைன்னா தான் எல்லா எலும்புக்கும் ஆகட்டும் எல்லாத்துக்கும் பிரச்சனை வருதுங்க. நம்ம பீட்ரோல்னு சொல்கிறோம், ரத்தம் இல்லைன்னு சொல்கிறோம். அது சாதாரண விஷயமாக நம்ம எடுத்துக்கிறோம் நம்ம. ஏன்னா நம்ம பெரும்பாலும் அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. ஆனால் அந்த மாதிரி பீட்ரோல் சத்து குறைபாடு இருந்தால் ஞாபக மறதி, டயர்ட்னஸ்ஸு, உடம்புல வந்து சக்தி குறைபாடுனால அது வருது. நம்ம சாதாரண சத்து மாத்திரை தானே விட்டுறோம். அது நிறைய பேருக்கு அந்த அவேர்னஸ் இல்லாதனால தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு எல்லாருக்கும் முட்டி வலி, கால் வலி, ரத்தம் இல்லாத தன்மை அதிகமாக வருதுங்க. ஹார்ட்டில் பிளாக் காரணம் ரத்தம் இல்லைங்க. பீட்ரோல் எங்கேருந்து எடுக்கும், ஒரு குறிப்பிட்ட அளவு தான் எடுக்கும். அப்படி இல்லைன்னா எலும்புலேருந்து எல்லாம் உரிய ஆரம்பிச்சிடும். அப்போ எலும்பு என்னாகும், வீக் ஆகிடும். அதனால தான் நம்ம நடக்கும்போது கால் வலிக்குது, அப்படி சீக்கிரம் தேய்மானம் வருது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க டாக்டர்ஸ்லாம், நல்ல முருங்கைக்கீரை சாப்பிடுங்க, கால்சியம் அதிகமாக இருக்குது, அயன் அதிகமாக இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி நம்ம இது மாதிரி செஞ்சு சாப்பிட்லாங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி கால்சியம் மாத்திரையும் அயன் மாத்திரையும் ஒன்றா எடுத்துக்காதீங்க. அது வந்து மாஸ்க் பண்ணிடும். அதனால் ஒன்று கால்சியம் மாத்திரை காலையில் எடுத்திங்கன்னா மத்தியானம் பீட்ரோல் அயன் டேப்லெட் எடுத்துக்கோங்க. மாறி ஒரு வேளை விட்டு ஒரு எடுத்தால் தான் அது ரத்தத்தில் அப்சர்வ் ஆகுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் நல்ல ஒரு உணவாக இந்த துவையல், அருமையான துவையலுங்க. அது ரத்த சோகை நிவர்த்தி செய்யக்கூடிய கண் கூட பார்க்கலாங்க. இதேவே வெறும் வயிற்றில் வெறுமனே சின்ன வெங்காயத்தோட இது முருங்கைக்கீரையை வதக்கி உப்பு கொஞ்சோண்டு மிளகுத்தூள் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், அவ்வளோ நல்லதுங்க. அதுவும் ரத்தம் நல்லா ஊறும். ஸோ இந்த மாதிரி இப்போ நம்ம இதை நல்லா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அரைக்கலாம். இது மாதிரி நல்லா ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், துவையல் நல்லா அரைப்பட்டுருச்சு. இது ஒரு இதில் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், சுவையான முருங்கைப்பூ துவையல் தயாராகிடுச்சுங்க. இந்த துவையலை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சாப்பிடும்போது எனக்கு நாவில் வந்து எச்சில் ஊறுதுங்க. அவ்வளோ புளிப்பு, காரம் எல்லாம் சரியாக இருக்குங்க. ஸோ இது சுடு சாத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கஞ்சிக்கு சூட்டாக இருக்குங்க. ஸோ இதே மாதிரி உங்களை நான் வேறு ஒரு டிஷ்ஷில் சந்திக்கிறேங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுமித்ரா சுரேஷ் பாபு. நன்றி, வணக்கம்.